ஹாய்! இன்னைக்கு ஏசப்பா உங்கள பார்த்து சொல்றாங்க, அறுப்பு காலம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் சரி கட்டினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் நாட்டை சுதந்திரித்துக் கொள்ள கானானியரோடு போராடும்போது அதோனி பேசேக் அவனை வெற்றி பெற்றாங்க. அப்புறம் அவன் மீண்டும் யுத்தம் செய்ய வராதபடி அவனோட கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டாங்க. அப்பந்தான் அவன் தனது கடந்த காலத்தை நினைவு கூறுறான். அதோனி பேசேக்கு தன்னோட கடந்த காலம் ஒரு சமயம் 70 அரசர்களோட கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டு அவங்கள சிறுமப்படுத்தினான். தான் செஞ்ச கொடூரமான செயலுக்கு தக்க தண்டனைய இறைவன் தனக்கு திரும்ப பண்ணினார் அப்படின்னு அவனே அறிக்கையிடுறத நம்ம பாக்குறோம். ஆண்டவர் இயற்கையின் மூலமா நமக்கு சிறந்த பாடத்தை கற்றுத்தராரு. நம்ம எந்த செடி அல்லது எந்த மரத்தோட விதையை விதைக்கிறோமோ அதுதான் வளர்ந்து பெருசாகி தன்னோட பலனை கொடுக்குது. முச்செடியோட விதையை முளைக்க போட்டா முச்செடி வளரும். நல்ல கனி தரும் செடி அல்லது மரத்தின் விதை விதைச்சா அது பெருசா வளர்ந்து நல்ல பலனை கொடுத்து நம்மையும் பிறரையும் மகிழ்ச்சியாகும். அதே போலதான் நம்ம பேசுகிற பேச்சு நம்ம செய்கின்ற செயல்கள் மூலமாகவும் ஒவ்வொரு நாளும் விதைகளை விதைச்சு கொண்டே இருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட விதையை விதைக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நமக்கும் ஒரு அறுப்பு காலம் உண்டு. அந்த நாள நம்ம விதைக்கேற்ற பலனை ஆண்டவர் நம்ம கையில கொடுப்பாரு. நம்ம நல்ல கனி தரும் விதைகளை விதைச்சா நம்ம நல்ல பலனை பெற்றுக்கொள்ளுவோம். நம்ம வாழ்ற வாழ்க்கை நீதியுள்ள வாழ்க்கையா இருக்கணும். We should live a life filled with righteousness. இது உங்கள் டெய்லி விட்ஸ். நான் நிஷா டேனியல். God bless you. Bye.